அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என்ன அழகான பருவம், குழந்தை பருவம். கூரையாம் 40 தென்னையாம் 2 நெல்லியாம், இப்படி பட்டியலில் மரங்களில் கிணற்று தண்ணீர் எடுப்பார்களாம் இவர்கள் வீட்டில் வந்து. கேட்பாராம் வானொலி மார்கழி மாத மகிழ்ச்சியாம் அந்த பாடல் வரிகள். எனக்கும் அதன் மேல் மோகம்தான். வயலின் அருகே புகைவண்டியாம் எண்ணிக்கையில் எண்ணுதலை கற்றாராம். எக்ஸ்பிரஸ் என அவரே அவருடைய மகிழ்ச்சியை எக்ஸ்பிரஸ் பண்ணாரே. கரிவண்டி என ஊ என சத்தமும், பால் வண்டி தயிர் என 5க்கு 2 பாதகமில்லை என்ற பழமொழியும் நினைவுறுத்த, எங்களுக்கு மின்சாரம் இல்லை, எனக்கு சம்சாரம் இல்லை, 2 ரூபாய்தான் எங்கள் மின்சார கணக்காம். ஆட்டாங்கல்லில் தோசை, 14 பேரும் எங்களுடைய உறவினர்களா, 7 நபர்களை, சிமினி விளக்கும் மின்விசிறி இல்லா தன்மையும் கூட நான் மகிழ்ச்சியாகத்தான் கடந்து சென்றேன். உளுந்தம் நாங்கள் வாங்கியதில்லை, மாங்காயும் வாங்கியதில்லை. பல் துலக்க சாம்பலாம், செம்பருத்தி, நந்தியாவட்டை, புளி, தேங்காய் என மரங்கள் மட்டுமல்ல, தேங்காயை முதலில் வாங்கச் சொன்னும் பொழுது இதனை காசு கொடுத்து வாங்குவதா என பரங்கிக்காயும் பூசணிக்காயும் நினைவுக்குத்தான். பணம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் உறவு சிக்கல் இல்லாத, மன வருத்தம் கொள்ளாமல் பேச்சு மட்டுமே முக்கியம்தான். நீ இலைதால் முள்மரம் கொள்கை என ஒரு பாடல் வரிகளிலும் பேச்சுவார்த்தையை தெளிவாக கொடுத்துவிட்டால் கொடுத்தலும் ஈட்டலும் என நேரத்தை கொடுப்பவர்களும் தங்களின் அறிவுரையை கொடுப்பவர்களும் உறவினர்களும் நண்பர்களும் தான் எனக்கு முக்கியமான நபர்கள் என நான் கெத்தில்லாமல் சொத்தோடு இருக்கின்றேன் என குழந்தைகள் தான் ராஜ்யம் என சிறப்பாக சுயமே 2015 என் சுகையமே நீக்கியது எனது பயமே. தன்னிலை உணர்தலை 20 குறிப்புகளில் 10 மட்டுமே எடுத்தியம்ப, 10 குறிப்புகளில் 5 மட்டுமே எடுத்தியம்ப, 5 குறிப்புகள் 1 மட்டுமே விடுங்க என சொல்ல, 4 குறிப்புகள் 2 மட்டுமே நீக்கிட நான் விடவில்லை மகிழ்ச்சியை மட்டும். என்ன வேண்டாம் நடக்கட்டும், நான் சந்தோஷமாயிருப்பேன். நான் கண்ட வரிகளில் அப்துல் ஹமீத் அவர்களின் டிடி நியூஸையும் ராணி காமிக்ஸையும் சினிமா என இப்படிப்பட்ட நினைவுகளையெல்லாம் எங்களுக்கும் கிளறிவிட்டீர்கள் உங்களுடைய வார்த்தைகளில். உறவினர்களும் நண்பர்களும் மெய்யழகன் படத்தில் அத்தான் விட்டுவிடுங்கள் என மன்னிப்பை பற்றி மகத்தாக சொன்ன விஷயமும், வாழ்க வளமுடன் என வாழ்த்தியதும், ஒரு நிகழ்வில் எங்களை அவர் கடன் கொடுத்தவர் அவரை அர்ச்சனை செய்யவில்லை, அவருக்கு பணம் கேட்க வேண்டும் என்று கோயிலில் அர்ச்சனை செய்தாராம். என்ன ஒரு வியந்தை! ஜவுளிக்கு சென்றவர்கள் படிக்கட்டில் இருந்து பக்குவமாய் தன்னுடைய செல்போன்களை இணைத்து கொண்டார்களாம். இதயத்தில் தேடுதலா இப்படியாக பட்டியலை நீட்டிக்கொண்டு உங்களுடைய இன்றைய சொற்பொழிவு இருந்தது என தான் சொல்லுவேன். ஆனால் மீதி மட்டும் நான் எழுதுவதற்கு வாய்ப்பில்லாத இடத்தில் இருந்து விட்டேன். அதனால் இத்துடன் என் பராசக்தி வசனத்தை முடித்து விடைபெறுகிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு நண்பா. இன்று நாராயணன் ஐயா அவர்களுடைய பெண் வெற்றி பெற்ற விஷயங்கள் இன்னும் பல உச்சங்கள் தொட வாழ்த்துதலையுடன் இன்றைய பயன்மரம் ஐயா பயனுள்ள தகவல்களை எங்கள் செங்குட்டன் ஐயா தந்ததைக்கும், நாங்கள் நற்புலரில் வந்தால் உங்கள் முகத்தையும் சிவக்கனின் கவிதையும் இப்படியாக பல நண்பர்களையும் குழுமமாக நினைவுறுத்தி, அதுவும் எனக்கு மகிழ்ச்சிதான், அதன் மூலம் எனக்கு கிடைக்கும் நெகிழ்ச்சிதான் என நீங்கள் புகழ்ச்சியை விரும்பாமல் பக்குவமாக சொல்லிவிட்டீர்கள் உங்களுடைய கருத்துரையில். நன்றி. ஏற்புரையில் உங்களுடைய நிலைமையை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியாக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். வசனமா கவிதையா? வசன கவிதை. கவிதை. நன்றி. கொஞ்சம் மூச்சு விட்டுக்குங்க. திருப்பி காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து தாமோதரன் ஐயா நீங்க பேசலாம்.